Yeah, so welcome to the first podcast of Mindful Intention. இதான் எங்கள் பாட்காஸ்டோட நேம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னா ஸ்டேட்டஸ் கேம்ஸ். அதாவது நான் ஃபஸ்ட்டா, நீ ஃபஸ்ட்டா, இல்லை நான் ரெண்டாவதா, நீ மூணாவதா, அது மாதிரிலாம் கேம்ஸ் வந்து நிறைய இடத்துல ஆடுவோம். சம்டைம்ஸ் அன்கான்ஷியஸாகவே ஆடுவோம். ஸோ அதை பற்றி தான் எனக்கு பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் வுட் பி தீபக் ப்ரோ. இதை பற்றி இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் என்ன சொல்கிறது, இந்த கேம் வந்து எனக்கு பிடிக்காத கேம்ன்றதுனால நான் அதுக்குள்ளே போகிறதில்ல. அதே மாதிரி அந்த கேம் தேவையில்லாத கேம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கேம் சில இடத்துல நம்ம எல்லாமே தேவையில்லைனாலும் சில இடத்துல அதுக்குள்ளே நம்ம இருந்தாகணுன்ற சுச்சுவேஷன் நம்ம போவோம். அது மாதிரி நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் ப்ளே பண்ண வேண்டியதாக வரலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் நான் நினைக்கிறேன். நான் திலீப் ப்ரோ, டிகே அவர்கிட்ட தரேன். அப்புறம் கூட ஆட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஞாபகம் வச்சு இந்த பாயிண்ட் வச்சுன்னா அதை பேசி முடிச்சோடனே நீங்கள் வந்து அதை வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, டிகே ப்ரோ வந்து இப்போ கண்டிப்பாக டிகே ப்ரோ தான் வந்தா. எஸ் சொன்னார் டிகே. ஓகே. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்டஸ் கேம்ஸ் எனக்கு நான் டோட்டலி அதுக்கு அகேன்ஸ்டானு. ஏன்னா யாரும் மேலேயும் யாரும் கீழேயும் யாரும் இல்லை. ஈக்குவாலிட்டிக்கு அகேன்ஸ்ட் தான் அந்த கான்செப்டே, அந்த ஸ்டேட்டஸ் கேம்ஸுங்கிறது. மேபி லீடர் வேணால் இருக்கலாமே தவிர ஏற்றத்தாழ்வு மற்றபடி இருக்காது. லீட் பண்ணுறதுக்கு வேணால் ஒரு லீடர் இருக்கலாமே தவிர மற்றபடி நான் பெரியாளா நீ பெரியாளான்னு தான் உனக்கு தெரிஞ்சதையும் சொல்ல போகிறேன், அவனுக்கு தெரிஞ்சவன் சொல்ல போகிறான். அந்த ரெண்டு பேரும் வந்து டீம் ஒர்க் தான் இந்த மேட்ரு என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு வந்து டோட்டல் அகேன்ஸ்ட் தான். உங்களோட ஒப்பீனியன் இது? ஸ்விட்சிங் லைக் இப்போ நான் பேச போகிறேன். என் பேர் யாரும் சொல்லி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாதனால மிஸ்டர் பிரேம்குமார், அரவிந்த் பிரேம்குமார். ஓகே, நான் இது எங்கெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன். நான் விளையாடிருக்கேன்னா விளையாடலையான்றதையும் சொல்கிறேன். ஸோ எங்கெல்லாம் இது வந்து பார்த்துருக்கேன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். ஒரு மீட்டிங் நடக்கும். ஸோ முன்னாடிலாம் அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறது, ஒரு மாதத்தில் ஒரு 4 மீட்டிங் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே. இப்போ அதில் வந்து ஒரு பர்டிகுலர் மீட்டிங் மட்டும் பெரிய பாஸ் வந்து கலந்துப்பார். ஒரு என்ன நடக்குது அப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைப்பாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் இன்னொருத்தங்களுக்கு கேட்கணும்னு நினைப்பாங்க. இது மாதிரிலாம் இருக்கும். எனக்கு இதெல்லாம் ஈவன் அவங்களுக்கு அதுக்கு ஆன்சரே தெரியும். பட் ஏன் அதை வந்து அதை கேட்டு அதை வந்து அவங்கள வந்து ஒரு இது பண்ணுற மாதிரி பண்ணுறாங்கன்னா, பாஸ் முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் கேம் ப்ளே பண்ணுறாங்க. இது நான் அப்சர்வ் பண்ணது. இது நான் வந்து அன்கான்ஷியஸாக ஆடிருக்கேன். அன்கான்ஷியஸாக எனக்கே தெரியாமல் அந்த ஸ்டேட்டஸ் கேம்குள்ளே போய் நான் ஆடிருக்கேன். பட் இப்போல்லாம் வந்து அந்த ஸ்டேட்டஸ் கேம்லேருந்து தள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஸ்டேட்டஸ் கேம்குள்ளே போகிறோமோ நம்மளோட ஆத்தென்சிட்டி இழக்கிற மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஆக்சுவலி இப்போ பிரேம் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, அது என்ன சொல்கிறது, அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட இன்டெலிஜென்ஸை ப்ரூவ் பண்ணவோ இல்லை அவங்க வந்து அவங்களோட பொட்டன்ஷியலை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு கூட ஒரு ஸ்டேட்டஸ் கேமாக தெரியாத வாய்ப்பு இருக்குல்ல. ஆக்சுவலி உண்மையிலேயே அவங்க வந்து சீரியஸாக, இப்போது நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க, உங்கள் பாயிண்டில் அவருக்கு ஒரு கேள்வி கேட்குறாருன்னா நீங்கள் அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சுதான் அந்த பாயிண்ட் சொல்கிறீங்கன்னு உங்களை வெரிஃபை பண்ணுறது கூட அவர் அந்த கேள்வி கேட்காங்க ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இல்லை, அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த இது நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு இந்த ஸ்டேட்டஸ் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு தான் அந்த கொஸ்டினே வர மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, ஸ்டேட்டஸ் கேம் எங்கெங்கெல்லாம் ப்ளே பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆஃபீஸ் ஃபுல்லாக ஸ்டேட்டஸ் கேம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு 2 எக்ஸாம்பிள் இந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. இப்போ சொன்னீங்களா ஆஃபீஸ் மீட்டிங்ஸில் ப்ளே பண்ணுவாங்க. இதே வந்து ஒரு ஃபாரின் கிளைண்ட்டோட இப்போ நான் ஜெர்மன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ என்னோட பெரிய பாஸ் வந்து இருக்கும்போது சில பேர் கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல, அதோட இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த பர்சன்கிட்ட. அதாவது ஏன்னா என் பாஸுக்கு மேலே ஜெர்மன் பாஸு. ஸோ அவர்கிட்ட இன்னும் நல்லா ஒரு ப்ளே பண்ணுவாங்க. முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். பட் இன்னும் ஒரு இதாக கேட்கணும், இன்னும் இதாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டேட்டஸ் கேம் மாதிரி தெரியல. அவங்களோட இதுவும் தான் எதனா இப்போ அந்த க்ரௌடில் அவங்க வந்து ப்ரைட்டாக தெரியணும், அவங்க ஷைன் ஆகணும். ஏன்னா அவங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் வந்து அவங்க போகுது. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக கொடுக்க முடியாது,
அந்த யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பாக அந்த பொசிஷன் போக முடியும். ஒரு விபி தான் இருப்பாங்க, ஒரு டிஎல் தான் இருப்பாங்க, ஒரு மேனேஜர் தான் இருக்க முடியும். 100 பேரில் வந்து ஒருத்தன் சூஸ் பண்ணி வந்து அந்த 100 பேரில் ஒரு க்ரௌடில் வந்து யாராச்சும் அந்த க்ரௌடு ஷையோ இல்லைனா ஸ்டேஜ் ஃபியரையோ சம்வா ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒன்று உடச்சி வெளியே வரான்ல, அந்த மாதிரி அதை தான் நம்பி கொடுக்க முடியும். அப்போ வந்து வந்தாலும் ஆகணும். அது ஸ்டேஜ் கேம் இல்லை அதை பொறுத்தவரைக்கும். இது வந்து அவங்க அடுத்த லெவல் ப்ராக்ரெசிவ் வரும் க்ரோத்து தான். அது ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு க்ரோத்து, ட்ரை பண்ணலன்னா அவங்க திருப்பி அதே பொசிஷன் தான் அவங்க இருக்க போகிறாங்க. சேஞ்சே நடக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த மாதிரி அவங்க பார்த்தா தான் இவங்க வெயிட்டிங்க ஒர்க் பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸே. சேலரி மாதம் கிடைக்கும் ஓகே, பட் அடுத்த லெவல் போனோம்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்ல. எங்களுக்கு கேம் தான் இல்லை. ஓகே, இது வந்து ப்ரோ சொல்லியிருக்காரு. இதுக்கான மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் என்னோட இதுலேருந்து. இன்னும் அவரும் அந்த விஷயத்தான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு புரியுது. இப்போ ப்ரோ ஒரு காரணம் சொன்னார்ல, அதே தான் எனக்கு வந்து எக்ஸாம்பிளையும் அவரும் அதான் ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்து என்கிட்ட சொல்லுவார், என்னன்னா என்னெல்லாம் பேசவே விட மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவார். ஒரு பிரதர் என் கூட இருக்குன்றவர். ஒன்றும் இல்லை ப்ரோ, அப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன் சம்டைம்ஸ் அந்த ப்ரோவை யார்ட்டையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு டாக்கில் கொண்டு போவோம், அப்படிலாம் இருக்கும் ஆஃபீஸில் சொல்கிறேன். ஸோ அதே இது பெரிய பாஸ் பார்க்க போகும்போது அந்த பிரதர் என்ன பேச விடல. ஒரு விஷயம் கேட்குறாங்க, இது என்னோட டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா, பட் அவர் ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிதாரு, என்னை வந்து ஆன்சரே பண்ண விடல. அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்டேட்டஸ் கேம் ஏன் அவருக்கு தெரியும்ல, லைக் மற்ற எல்லோரும் பேசணுன்றது தெரியும்ல, அவர் அந்த இதில் இருந்தார்ல, நாங்கள் 2 பேர் இருந்தோம்ல, ஏன் அவர் வந்து அது இது பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை நான் ஸ்டேட்டஸ் கேமாக பார்த்தேன். ஓகே, ஆக்சுவலி நீ சொல்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக் விஷயம். ஏன்னா எப்பயுமே சுப்பீரியர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே இருக்கிறவங்கள வந்து மேக்ஸிமம் அதான் அவங்களுக்கு மேலே. இப்போது நீங்கள் எம்டினா, இப்போ நீங்கள் டேரக்டர் இருப்பார்ல, இப்போ டேரக்டர்கிட்ட ஒரு எம்டி போய் பேசுகிறாரு அப்படின்னா, கூட இன்னொரு மேனேஜரோ இல்லை டிஎலோ யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னா, ஆப்வியஸாக இவங்களை ஓவர் ஷீட் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல சைக்காலஜி படி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை இது மாதிரி உனக்கு சுப்பீரியர் இருக்காங்கல்ல, நீ அவங்கள ஓவர் ஸ்மார்ட் பண்ணவே பண்ணாத, அண்டர் ப்ளே பண்ணு. ஏன் அண்டர் ப்ளே பண்ணுனா, அவன் மேலே காண்டானானா உன்னை வந்து அவன் அட்டாக் பண்ணுறது ஏன் டெர்மினேஷன் இல்லை ப்ரோ, ஏதோ ஒரு வகையில் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதா? டேரெக்டாக யாருமே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இன்டேரக்டாக பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த இன்டேரக்டாக நம்ம மேலே ஒரு யாருமே நம்ம மேலே காண்டாகாமல் இருக்கிறது வந்து எல்லாம் ஒரு அளவுக்கு எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரூன்ற கதை தான். ஆனால் முடிஞ்ச அளவு நம்ம அதை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா அதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஓகேலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஆனால் சொல்கிறேன், இது உங்கள் கையில் தான் இருக்குது எப்படி பேக் பண்ணால். இதை ஸ்டேட்டஸ்ன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஃபீஸ்க்குள்ள நான் ஸ்டேட்டஸ்ன்னு எப்படி சொல்கிறேன்னா, ஃபினான்ஷியலாக இருக்கும்போது ஒரு இடத்துல போகும்போது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தன் அவன் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் ஸ்டேட்டஸ் கேம்ன்றது நான் அப்படி தான் மீன் பண்ண தவிர, இப்போ இந்த ஆஃபீஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆஃபீஸ் கேம்ஸ். இது வந்து ஆஃபீஸில் உங்கள் ஹையராரிக்குள்ளே வர விஷயங்களே தவிர இதை நான் ஸ்டேட்டஸாக நான் பார்க்கல. நான் ஸ்டேட்டஸ்ன்னு போய் நான் அப்படி நினச்சிக்கிட்டேன் இனிஷியலாக. ஸ்டேட்டஸ் சொல்லும்போது நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுட்டு எப்படி இருக்குன்னா, லைக் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மணி. ஏன்னா அந்த மணிக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இல்லை, நான் சொல்ல வந்தது இட்ஸ் நாட். இது வந்து மணியை பற்றியே இல்லை. ஓகே, அதுவும் அந்த கேட்டகரி தான் வரும். மேபி ஐ கீப் மை ஓகே தான் டாமினன்ட்னு நினச்சிட்டேன். டாமினன்ட்டு தான் வந்து ஸ்டேட்டஸ் கேம்ஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் மீன் பண்ணி நான் நினச்சிட்டேன். பட் ஆக்சுவலாக நீங்கள் வேறு சொல்ல வந்திருக்கீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணுங்கள், கிளாரிட்டி பண்ணுங்கள். அதான் நான் இது மாதிரி தான் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் ரிலேட்டடாக தான். ஐ மீன் லைக் ஃபார் இட். இல்லை ஓகே, புரியுது. ஆக்சுவலி என்னன்னா, நீ ஜென்ரிக்காக சொல்லியிருக்க ஸ்டேட்டஸ்னால் எல்லா வகையான ஸ்டேட்டஸை நீ எடுத்துக்கிட்ட. அதான் ஆக்சுவலி ஸ்டேட்டஸ்ன்னு உடனே என் மைண்டெல்லாம் அங்கே தான் போச்சு ஃபஸ்ட்டு. ஓகேவா? தட்ஸ் ஃபைன். பட் ரீட்டிங் பண்ணி அதான் இல்லை அவ்வளோதான், அதே தான். இப்போ நீ சொன்னதுக்கு அதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் கேமை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்னா, டாமினன்ட் மட்டும் தான் பண்ண முடியும். உன்னால் அதை வந்து என்ன சொல்கிறது, நான் பார்க்க மாட்டேன்னு நீ சொல்லலாம் தவிர அங்கே அந்த கேம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ வெளியே வேணா இருக்கலாம் தவிர, ஆனால் நீ உள்ளே போய் ப்ளே பண்ணணும்னு நினச்சின்னா நீயும் அதை பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணாமல் அங்கே ஒரு வேலையும் நடக்காது. ஆனால் அந்த கேமே வேணால் வெளியே இருக்குன்னா ஃபைன், நம்மளுக்கு அந்த கேமே தான். ஆனால் நீ அந்த கேமுக்குள்ளே போய் ஏதாவது பண்ண வச்சா கண்டிப்பாக அதுக்குள்ளே போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. போகணுன்னு இருந்தா ஐ ட்ரை டு அவாய்ட் தட் கேம். எனக்கு வந்து என்னோட ஃபோக்கஸ் வந்து இதில் இருக்குன்னா, கண்டிப்பாக இந்த கேம் உள்ளே போகக்கூடாது. ஐ மீன் லைக் ஓகே, அந்த இடத்துல போயிட்டு செகண்ட் வாடவர் அதெல்லாம் இல்லாமல் அந்த கேம்லேயே ப்ளே பண்ணாமல் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து தனியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
தனியாக இருக்கீங்க ஒரு லைக் நீங்கள் எல்லாத்தையும் மீட்டிங்கில் சொல்லி நீங்கள் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, இப்போ தனியாக அட்ரஸ் பண்ணலாம். மெசேஜ் ஐ மீன் கேன் பி இன் மெயில் எல்லாம் பண்ணலாம். ஸோ அவங்களோட சொல்லலாம். பட் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டேட்டஸ் கேம் வந்து தள்ளி இருக்கணும். நான் எப்படி தள்ளியிருப்பேன்னா லைக் ரொம்பலாம் இது பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அதை போயிட்டு இப்போ ஒருத்தன் கான்செப்ட் எடுத்தாலும் எனக்கு டவுட் இருக்குன்னா நான் அந்த மீட்டிங் டைமில் அவன் கேட்க மாட்டேன். மீட்டிங் டைமில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் டெப்த்தாக அவங்க கூட உட்காந்து ஓகே இதான் அப்படி புரிஞ்சுப்பேன். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அண்ட் இன்ட்ரோவர்ட்ஸ் இப்படி 2 பேர் இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்ன இதுலேயே செமினார் போயிட்டுருக்கு வச்சுங்களேன். பாதி பேருக்கு வந்து நிஜமாலே வந்து டவுட் இருக்கும், ஆனால் கேட்கறதுக்கு தயக்கமாக கூட இருக்கலாம். சில பேர் வந்து கேட்டுருவாங்க அந்த டவுட்டை கேட்டதுனால தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பண்ணாதான் நிஜமாலே லிட்டரலி கற்றுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் இல்லை புரியுது. ஆனால் அந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு லைன் தான் அப்படின்ற மாதிரி புரியுது. அது இன்டென்ஷன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ நிஜமாலே கற்றுக்கணுன்ற இன்டென்ஷன்ஸ்னால் வேறு. நீ நிஜமாலே வந்து நீ பாலிடிக்ஸ் பண்ணி நீ ஏதாச்சும் ஒன்று காக்காதான் பிடிக்க போகிறன்ற இன்டென்ஷன் அது வேறு. புரியுதா? உங்களுக்கு ஜால்ரா பண்ணா போகிறேங்கிறது இன்டென்ஷன். நான் எப்படியோ ஜால்ரா வச்சு அடிச்சில் பண்ணணுங்கிறது இன்டென்ஷன். அது வேறு மாதிரி சொல்லுவேன். அதான் ஆக்சுவலி நான் ப்ரோஸ் தான் சொன்னேன். இன்டென்ஷன் சொன்னார்ல, சோகமான விஷயம் அவங்க இன்டென்ஷன் என்னன்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. அவங்க சொல்கிற வேர்ட்ஸை வச்சு அவங்க சொல்கிற வேர்ட்ஸை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது. ஆனால் இப்போ சொன்ன மாதிரி அவங்க இன்டென்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றது நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது. இல்லை அது தெரிஞ்சிக்க முடியாது அவ்வளோ. இல்லை அதுதான் அது கரெக்டு தான் நானும் சொல்கிறேன். அது கரெக்டு தான் சொன்னாங்க. நம்மளால சோகமான விஷயம் சொன்னேன். சோகமான விஷயம்னா நம்மளால அந்த இன்டென்ஷன் என்ன தெரிஞ்சிக்க முடியாது. அது தெரிஞ்சுன்னா ஓரளவுக்கு இன்னும் பெட்டராக ஹேண்டில். ஐ வுட் லைக் டு ஆட் அ பாயிண்ட். இதில் என்னன்னா திஸ் இஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட். நியூரோ லிங்க்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் கண்டுபிடிச்சிருக்காரு. அது மூலில் மாட்டிங்கன்னா மற்றவங்க தாட்ஸ்லாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஆன்சர். ஓகே, நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிச்சுக்கலாம். சரி, பாய்.